இங்க தாவீது ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இது. என்ன வார்த்தை? இங்க மனுஷன் சொல்லுவான், என்னது? நான் சம்பாதிச்சேன், ஏன் பலத்தினால, நான் கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு மனுஷன் தன்னை தானே பெருமை பாராட்டிப்பான், என்னுடைய ஞானத்தினாலே. ஆனா தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. பைபிள்ல போட்டுக்க, அவர் நினைச்சாதான் எதுவுமே நடக்கும். அவர் நினைச்சாதான் எதுவுமே செய்ய முடியும். பெரிய பெரிய ராஜாக்களே என்ன பண்றாங்கன்னு நம்ம பாக்குறோம் பைபிள்ல கூட. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி, பலவான்களை தள்ளி, பைபிள்ல போட்டுருக்கு வந்து, பலவான்களை தள்ளி ஒண்ணு தெரியாதவர்களை ஆண்டவர் உட்கார வைப்பாரா வந்து. அந்த பைபிள்ல போட்டுருக்கு வந்து, நல்லா வசனம் அது. அண்ணால் தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்திக்கிறவர். ஆண்டவர் நினைச்சாதான் நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே நல்ல ஆட்சி வேணும்ப்பா, நல்ல ஆட்சி வேணும், நம்ம ஜெபம் பண்ணோம். நினைச்சு கூட பாரு, ஆண்டவர் நினைச்ச எல்லாமே ஆகும். நினைச்சு கூட பார்க்காத காரியங்கள் அவரால் தான் ஆகும் வந்து. அல்லேலூயா. ரூத்தோட பார்த்தா, ரூத்து வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவள் தான் முடிஞ்சு போச்சு. வராங்க நம்ம வந்து வராங்க, கதைக்கு ஸ்தோத்திரம். அவங்க நாட்டுல தங்குறாங்க பெத்லகேம்ல வந்து. ஆனா அவங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு நாள் வருது அவங்களுக்கு. என்னது? எந்த வயல்ல அவங்க வேலை செஞ்சாங்களோ அந்த வயல்ல அவங்கள எஜமாட்டியா மாறுறாங்க. அது எப்படி ஆகும்னா வந்து, கர்த்தர் நினைச்சாரு, ஆண்டவர் நினைச்சாரு. நீ தூரத்திலே நீ வரும்போதே என் தேவனை பாப்பாரா வந்து. எப்ப ஆண்டவரை பாத்தீங்க? சொல்றாரு வயசு சொல்றேன், நத்தான் வேலையை என்ன பண்ணுவேன், அத்தி மரத்திற்கு இருக்கும் போதே உன்னை பார்த்தேன். இப்போ உன்னை நான் பார்க்கல, அன்னைக்கே நான் உன்னை பார்த்தேன், அன்னைக்கே நான் உன்னை முன்குறிச்சிட்டேன் வந்து. அப்போ தேவன் உங்களையும் என்னையும் கூட தேவன் முன்குறிச்சார் வந்து. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இங்க நம்ம பார்க்கும் போது கூட இரண்டாவது, கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். என்ன ஆகும் சொல்ற தாவீது இங்க வந்து, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அதே சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் இருக்கிற வீடாகட்டும், அது கார் ஆகட்டும், அது சபையாகட்டும், என் பேங்க் பேலன்ஸ் ஆகட்டும், எதுவானாலும் எப்படி வச்சு எல்லாமே வந்து உம்மாலே, உம்மாலே உண்டானது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தெரியுமா வந்து, இதுதான் வந்து, என் தேவன் எனக்கு கொடுத்தார். ஆண்டவர் நம்ம கொடுக்கும் போது ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும் ஆண்டவரை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் செஞ்சார், அவர் தான் எனக்கு கொடுத்தார் என்று சொல்றாரு. இது என்னால் தான் ஆகும். அவரு சொல்லுவாரு. ரெண்டாவது தாவீது சொல்றாரு, எங்க இது கர்த்தரால் தான் ஆகும். எங்கே நான் ஆடுகளை மேய்ச்சிருந்தேன், என்னை அரசனாய் மாற்றினாரு, ஒரு ஆலயம் கட்டுவதற்காக எல்லா பொருட்களையும் வாங்கும்படி செய்தார் ஆண்டவர். என்னை சிங்காசனத்தை உட்கார்ந்து வச்சுக்காரு ஆண்டவர். அது என்னால் இல்லை, அது கர்த்தராலே ஆயிடுச்சு. ஏன்னா எங்க அப்பா என்ன மறந்துட்டாரு, என் அண்ணங்க என்ன மறந்துட்டாங்க, எல்லாரும் மறந்தாலும் என் ஆண்டவன் நினைச்சாரு, என்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. அது அவரால மட்டும்தான் ஆகும். நான் சொல்ல, இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க, எனக்கு எல்லா பணமும் ஐஸ்வர்யம் எல்லாம் வந்து இது நான் சம்பாதிக்கல, கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தாரு. தேவன் நீங்கள் ஒவ்வொரு நல்ல ஒரு ஃபேமிலி கர்த்தரை கொடுத்திருக்காரு, நல்ல பிள்ளைகளை கர்த்தரை கொடுத்திருக்காரு. ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணுமா? நன்றி சொல்லணும். கொடுத்த எல்லாவற்றுக்காக ஆண்டவர் நமக்கு நன்றி, நன்றி. நீங்க உலகத்துல பாக்குறீங்க, எனக்கு எத்தனோ குடும்பங்கள் பாருங்க, வீட்டுல வந்து வேலைக்கு போகாம இருப்பாங்க, சில பேருங்க குடிச்சிட்டு இருப்பாங்க, சில பேருங்க வந்து மனைவி வந்து சில நல்லா செலவு பண்றாரு இருப்பாங்க வந்து. ஆனா ஆண்டவர் அப்பேற்பட்ட எல்லாவற்றுக்கும் விலக்கி தேவன் நம்மை அநேகர் மத்தியிலே ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கர்த்தர் நம்ம வச்சிருக்காரு. அந்த வார்த்தையில லாஸ்ட் போட்டுக்கு பாருங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உன் கரத்தினாலே ஆகும். ஆண்டவரை நினைச்சா எந்த மனுஷனையும் பலப்படுத்துவாராம், எந்த மனுஷனை ஆண்டவர் உயர்த்துவாரா வந்து, அவரை கரத்தினாலே ஆகும். நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் உண்டு, ஆனாலும் அது எல்லாவற்றையும் ஆண்டவர் விடுவித்து அவனை சமாதானம் உள்ள ஆண்டவர் மாத்துவார். துன்மார்கனுக்கும் அழிவுதான் உண்டா வந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார், பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் இன்றைக்கு இருப்பதை பார்க்கிலும் அதாவது போட்டு 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. இன்று இருப்பதை பார்க்கல 1000 மடங்கு, 1000 மடங்கு. நாட்கள்ல கூட துணி வாங்க போயிருந்தேன் நாங்க இந்த சவுத் இந்தியன் மஹாலுக்கு.
நானும் பிரீத்தி, அவங்க அப்பா ராஜேஷ் 4 பேர் போயிருந்தோம். வந்து போய் என்ன பண்ணோம், ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். வந்து அப்புறம் அவங்க அப்பா பார்த்தாரு ஷர்ட்டு. அவர் சொல்றாரு, இவ்வளோ ரேட்டு வேண்டாம்ப்பா, நான் இல்லை, இதெல்லாம் பார்க்கக்கூடாது, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க சொன்னாங்க. வந்து அவர் சொன்னார், வேண்டாம் எடுத்துக்க பரவாயில்ல. 2 பேண்ட் எடுத்தாரு, 2 ஷர்ட் எடுத்தாரு. அப்புறம் பிரீத்தி ட்ரெஸ் எடுத்துச்சு. மாவையா இந்த ரேட்டு, பிரீத்தி ஏதாவது பார்க்காத, ரேட்டில் பார்க்காத, எடுத்துக்கோ, பிடிச்சவனுக்கு எடுத்துக்கோ. அப்புறம் வேறு ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். எல்லா ட்ரெஸ் வாங்கி வந்து எல்லா பில்லு கொடுத்தாங்க. ஒவ்வொரு கவுண்டரில் ஒரு பில்லு கொடுத்தாங்க என்கிட்ட. வந்து எல்லா பில்லு கொடுத்து நானும் ராஜேஷும் நிற்கிறேன் கவுண்டரில். வந்து எவ்வளோன்னு கேட்டேன். வந்து அவன் சொல்கிறான், வந்து கார்டு கொடுத்தேன், வந்து எவ்வளோதான் போடுவான்னு சொல்லிட்டு பார்த்தா 17,000 ரூபாய் ஆச்சு. நான் இது 10,000 ஒரு நினச்சேன். வந்து 17,000 ரூபாய் ஆச்சு. வந்து நான் நினச்சேன் ரேட்டு பார்க்கக்கூடாது, ரேட்டு பார்க்க சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், வந்து எல்லாம் வந்து எப்பவுமே நான் 10,000 ட்ரெஸ் வாங்கிட்டு வருவேன். இந்த வாட்டி 3 பேர் எக்ஸ்ட்ரா ஆயிட்டாங்க. பிரீத்தி அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தேன், பிரீத்தி அவங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தேன், வந்து பிரீத்திக்கு வாங்கி கொடுத்ததுனால இவ்வளோ. நான் ஏன் சொல்றேன், வந்து சில நேரங்கள் நம்ம நினச்சிருப்போம் வந்து கம்மி தான் வரும்னு சொல்லிட்டு. வந்து ஆனா இதெல்லாம் வாங்குவதற்கு தேவனுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு நான் எப்பவுமே ஒன்று கொடுக்கும்போது நான் எப்படியோ அப்படிதான் மற்றவங்க வாங்கி கொடுப்பேன். நான் வந்து எந்த ஒரு பொருளுமே வந்து கர்த்தருக்கு கர்த்தர் செய்கிறதான காரியங்களை வந்து அவனும் பார்க்கணும். அப்போ தாவீது சொல்றாரு, ஒரு மனுஷனை உயர்த்தவும் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தவும் ஆண்டவரே உம்மாலே ஆகும். நிச்சயமாகவே ஆண்டவர் நினைச்சா நம்ம வாழ்க்கையில் எதையுமே நடக்கலாம். ஒரு இரவிலே எல்லாம் மாறி போகுமா, வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். அதுதான் வந்து நைட்டு சாவடிப்பேன்னு சொன்னா ஒரு ராஜாவை வந்து இசைக்க ராஜா வந்து அசூர் ராஜா வந்து விடிய காலம் பார்த்து அவன் காணும், ஆளே காணும், ஓடி போயிட்டான். இதோ காலை வரான்னு சொன்னவன் அவனை திருப்பி ஊருக்கு போயிட்டான். வந்து அங்க போய் என்ன பண்ணிட்டான், கோயில்ல போயிட்டு அவன் சாவடிச்சிட்டாங்களா அவன் பசங்க. அஞ்சு பாத்தீங்களா, வந்து கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவான. இன்னை நமக்கு மிரட்டுறவங்க ஒன்னு அப்படி பண்ணி சொல்றவங்க எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, அவன் கண்களுக்கு முன்பாக சொல்றாரு, இன்றை காண்கின்ற எகிப்தியனை நீ காண மாட்டாய். கர்த்தர் கொடுக்கிறத வார்த்தைக்கு வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு பயப்படுறோமோ, ஆண்டவர் சொல்லுவார், வந்து பயப்படாத, நாளைக்கு நீ அவனை பார்க்க மாட்டேன். வந்து ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவர் கரத்தினாலே ஆகும். உன்னை உயர்த்தவும் உன்னை மேன்மைப்படுத்தவும் உன்னை கொடுப்பவும் உன்னை உயர்த்தி வச்சு அழகு பார்க்கவும் அவராலே ஆகும். என் தேவனாலே ஆகும். வந்து